Taste the Daily. தமிழகத்துக்கு வழங்க வேண்டிய ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்ட நிதி 2000 கோடி ரூபாயை குஜராத் மாடல் நிறுத்தி வைத்துள்ளது. நிதி பற்றாக்குறையால் தள்ளாடி வரும் நிலையில் குஜராத் மாடல் அரசிடம் இருந்து நிலுவைத் தொகையை கேட்காமல் திராவிட மாடல் அரசு குறைத்துவிட்டு உறங்கிக் கொண்டிருப்பதாக கல்வியாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. மத்திய அரசு கொண்டு வந்துள்ள தேசிய கல்விக் கொள்கை 2020 கீழ் PM ஸ்ரீ திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு பள்ளிகளும் கொண்டுவரப்பட்டு அதன் உட்கட்டமைப்பு உள்ளிட்ட கல்வி செயல்பாடுகள் அனைத்தும் மேம்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த திட்டத்தின் பலனை பெறுவதற்கு மத்திய கல்வி அமைச்சகத்துடன் அந்தந்த மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள் ஒப்பந்தங்களை மேற்கொள்ள வேண்டும். இந்த நிலையில் இந்த திட்டத்தில் நிர்வாக திறனற்ற விடியா திமுக அரசு இதுவரை ஒப்பந்தம் செய்யவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் PM ஸ்ரீ திட்டத்தில் இணையாத மாநிலங்களுக்கு ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி திட்டத்திற்கு அனுப்பப்படும் நிதியை மத்திய அரசு நிறுத்தி வைத்திருக்கிறது. இதனால் ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்படும் ஆசிரியர்களுக்கான பயிற்சி, பகுதி நேர ஆசிரியர்களுக்கான சம்பளம், அரசு பள்ளிகளின் உட்கட்டமைப்புகளை மேம்படுத்துவது உள்ளிட்ட பணிகள் கடுமையாக பாதிக்கப்படும் எனவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். பள்ளி கட்டிடங்களை மேம்படுத்த பொதுமக்களிடம் நிதி கேட்கும் உதயநிதி ரசிகர் மன்ற தலைவரும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருமான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இந்த துறைக்குதான் அமைச்சராக இருக்கிறாரா என்ற கேள்வி அனைவரிடமும் எழுந்திருக்கிறது. தொடர்ந்து பள்ளிக்கல்வித்துறையில் நிகழும் குளறுபடியால் தமிழ்நாடு மாணவர்களின் எதிர்காலம் கடுமையாக பாதிக்கப்படும் சூழல் உருவாகியிருக்கிறது. எனவே குரட்டை விட்டு தூங்கும் விடியா அரசு இனியாவது எழுந்து தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி திட்ட நிதி 2000 கோடியை குஜராத் மாடல் உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று பெற்றோர் மற்றும் பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர்.